இர்ஃபான் வெர்சஸ் பிரியாணி மேன் இவங்களை பத்தின டாக் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால மீம் பேஜஸ் மட்டும் இல்லாம இல்ல யூடியூபர்ஸ் மட்டும் இல்லாம அதே சோஷியல் மீடியால சிம்பிளி சவுத்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா மூவி ப்ரொமோஷன் பண்ற சேனல் இருக்கு. அவன் என்ன பண்ணுவான்னா ஏதாச்சும் ஒரு ஃபேஸ்புக்ல ஃபன்னியான இஷ்யூ ஒன்று போயிட்டு இருக்கு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா மூவி ப்ரொமோட் பண்ணி எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிப்பான். அந்த மாதிரிதான் இப்ப இர்ஃபானுக்கும் பிரியாணி மேனுக்கும் அந்த சண்டையை ஒரு மூவி ப்ரொமோஷன் போட்டு கலாச்சிட்டான். அவன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நிப்பாட்டாம இந்த விஜய் டிவில நீயா நானா ஷோ இருக்கு தெரியுமா, எப்பயோ நடந்த நீயா நானா ஷோல வந்து பாத்தீங்கன்னா இர்ஃபான் வந்து ஒரு விஷயத்த வந்து பேசியிருப்பாரு. எனக்கு பிரியாணி சாப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா தகட்டி போய் எனக்கு பிரியாணியே வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிடிக்க மாட்டேங்குது. அது கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெட்லைன் இருக்கும் தெரியுமா, இர்ஃபான் ஹேட்ஸ் பிரியாணி மேன் சொல்லிட்டு அவனை போட்டு கலாய்க்கிறான். எல்லாருமே எடுத்த உடனே இந்த பிரியாணி ஃபுட்னாலே அதானா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அழுத்திருச்சு எனக்கு. நான் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா 2-3 நாள் முன்னாடி இர்ஃபான் வெர்சஸ் பிரியாணி மேன் பத்தி ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணி போட்டிருந்தேன். எனக்கு தேவையான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கிடைச்சிச்சு. அது கிடைச்சதும் அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்டா வந்து போட்டு வச்சிட்டேன். இப்போ இர்ஃபான் யூஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்லாம் வந்து பண்ணியிருக்காரு. லைக் வந்து அவர் ப்ரொமோஷன் பண்ற ஃபுட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அன்ஹைஜீக்கா இருக்கு. அதுக்கப்புறம் பேபி ஜென்டல் ரிவ்யூ அதுக்கப்புறம் வந்து இந்த கார் ஆக்சிடென்ட் பத்தின வீடியோ, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, இதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. ஈவன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா யாரும் கேள்வி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி மேல ஒரு 15-16 நிமிஷம் ஒரு வீடியோ போட்டு அவர் தனிப்பாட்டா வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு. ப்ரோமோட் பண்ற ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து கிளீனா இருக்கா, ஹைஜீனிக்கா இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும்ன்றத அவர் மைண்ட்ல வச்சிருந்துருக்கணுமா இல்லையா? ஆனா அவர் அதை பண்ணல. அதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அப்போ 2000-3000 கமெண்ட் இருந்தது. டோட்டலா அகேன்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி மேனுக்கு தான் இருந்தது. நீ ஒரு பைத்தியக்காரன்டா, நீ எப்படிவானாமா பேசிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2-3 நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இர்ஃபான் அதுக்கு அகேன்ஸ்டா ஒரு வீடியோ போட்டார், ரிப்ளை டு க்ளோன் சொல்லிட்டு. நீ எப்படி அந்த மாதிரிலாம் பேசுவ, நீ ஒரு தற்கூரிடா, என்கிட்ட எல்லாமே ப்ரூஃப் இருக்குன்னு சொன்னாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு விரியாத அந்த விரியில தான் நான் திருப்பி திட்டிட்டு இருக்கேன் அவனை. நான் அவர் கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 கமெண்ட் மேல போய்கிட்டே இருக்கு. அதுல 7,000-8,000 கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இர்ஃபானுக்கு சப்போர்ட்டா தான் இருந்துச்சு. அங்க அவர் தற்கூரி மேன் சொன்னார் தெரியுமா, அந்த வார்த்தை எடுத்துக்கிட்டு எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல பிரியாணி மேன் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா தற்கூரி மேன் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 கமெண்ட் கூட்டு வந்து நிக்க வச்சிட்டானுங்க. எனக்கு ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தோணிட்டே இருந்தது, என்னதான் இர்ஃபான் யூஸ் வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அவரோட கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அவர் சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பிரியாணி மேன் என்னதான் வந்து கரெக்டா பேசியிருந்தாலும் அவரோட கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா அகேன்ஸ்டா இருந்தாங்க. உண்மையிலே பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா எந்த இஷ்யூக்கு சப்போர்ட் பண்றாங்க அது நம்ம வீடியோவா போட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ போட்டேன். இர்ஃபானுக்கு சப்போர்ட் ஆகும், பிரியாணி மேனுக்கு அகேன்ஸ்ட் ஆகும். ஆனா வந்த கமெண்ட்ஸ் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இர்ஃபானுக்கு அகேன்ஸ்ட் ஆகும். என்ன திட்டி வேற போட்டிருந்தாங்க. அவர் கார் ஆக்சிடென்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சு போயிருக்காரு, போலீஸ்காரங்க வந்து சேஸ் பண்ணி பிடிச்சிருக்காங்க, இவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜென்டல் ரிவீல் மேட்டர் வந்து இந்தியாவில இல்லீகல் தெரியும், இருந்தாலும் அவர் தெரிஞ்சே பண்ணியிருக்காருன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கையில காசு இருக்கு, பெரிய செலிபிரிட்டியோட பவர் இருக்கு, அதனால இந்த மாதிரி பண்றாரா? நீங்களாம் இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து இர்ஃபானுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. பிரியாணி மேன் சொல்ற மாதிரி ஒரு யூடியூபர் பெரிய யூடியூபர் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க சொல்லிட்டு அவ்வளவு திட்டி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 300 கமெண்ட். ஆனா இந்த 300 கமெண்ட் இருக்கு தெரியுமா, இந்த 300 கமெண்ட் பண்ணவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா இர்ஃபான் போட்ட வீடியோல போய் யாரும் கேள்வியும் கேட்கல. அதே மாதிரி 300 கமெண்ட் பண்ணாங்க தெரியுமா, இவங்க யாருமே பிரியாணி மேன் போய் சப்போர்ட்டும் பண்ணல. அப்ப இங்க கமெண்ட் பண்ணவங்க யாரு, பிரியாணி மேன் கமெண்ட் பண்ணவங்க யாரு, என் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணவங்க யாரு? யாரா நீங்களா? என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும், இங்க அடிச்சா இங்கதான்டா வலிக்கும். சிரிக்கிறான் பாரு. கையில ஒரு போன் இருக்கு, கமெண்ட் செக்ஷன் இருக்கு, மூணாவதா ஒருத்த மாட்டுவான், அவன் தலையில மிளகா அரைக்கலாம், அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கலாம்னு காத்துட்டு இருக்கீங்க போல இருக்கு. மொத்த அக்யூசேஷன் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறவங்க கிட்ட தான் கொடுக்கணும். எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். இப்ப 2வது வீடியோ கூட வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் வந்து போட்டிருந்தாரு. அதுல நிறைய அபியூசிவான வேர்ட்ஸ், ஹாரிபலான பாடி ஷேமிங் எல்லாம் இருந்துட்டு இருந்தது. அவர் கண்டென்ட் கரெக்டாக பேசியிருந்தாலும் பட் எல்லாருக்குமே அவர் பேசின விதம் தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருந்தது. ஈவன் நிறைய மீம் பேஜஸ் எல்லாம் அவன் கரெக்டா தான் பேசுறான்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு கடைசியில அவன் லூசுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதே தான் நானும் சொல்றேன், அவர் பேசுற பாயிண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் தான், பட் ஐ டோன்ட் லைக் த வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் ஹிஸ் தாட்ஸ். நீங்க கேட்கிற கேள்வியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இர்ஃபான் வியூவோட கமெண்ட் செக்ஷன்ல போய் கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு பிரியாணி மேனு இன்னொரு லைவ் வீடியோ போட்டு வந்து பார்த்தா அவர் எமோஷன் வந்து கொட்டிட்டு போயிருக்க மாட்டாரு. ஒரு யூடியூபர்ஸோட டார்க் ட்ரூத் ஒன்று சொல்லட்டுமா, இந்த விஷயம் யாருக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லவே மாட்டான். அவன் ஒரு யூடியூப்ல வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடக்குன்னா அந்த சம்பவத்துக்கு சப்போர்ட்டாவும் அகேன்ஸ்டாவும் வந்து பேசவே மாட்டான், டிப்ளமேட்டிக்கா பேசி விட்டு போயிடுவான். ஏன்னா பாக்குற பீப்புள் வந்து அவனுக்கு அகேன்ஸ்ட் ஆயிட போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டே இருக்கும். ஏன்னா அவனோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வியூஸ் வரணும், ஃபாலோவர்ஸ் வரணும், அந்த ஃபாலோவர்ஸோட சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டே இருக்கணும். சோ இந்த உண்மையை வந்து பாத்தீங்கன்னா யாரும் வெளிப்படையா வந்து சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு நீங்க கிரியேட்டர் ஆகும் தான் இதை பத்தி விஷயமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
பேசாத மாப்ள. எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மெத போன் வந்தது. என்னன்னா, நான் சிங்கிளா இருக்கேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டா நீங்க பாக்குறீங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண போறேன்னு ஒரு வீடியோ, ஃபர்ஸ்ட் நைட்டு, ஹனிமூன், வளகாப்பு, குழந்தை பிறக்கிறது, குழந்தை காது குத்து, ஈவன் குழந்தைக்கு ஆய்க்கால் ஒரு வீடியோ கொடுத்தா கூட நீங்க பாக்குறீங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, எனக்கு நிறைய வியூஸ் வருது, நிறைய ஃபாலோஸ் வருது, நிறைய லைக்ஸ் வருது, நிறைய காசு வருது, நான் லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆகிட்டு போயிட்டே இருக்கேன். ஒரு செலிபிரிட்டி ரேஜ் வந்து பாத்தீங்கன்னா தன்னை தானே வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிறான். அதை நீங்க அந்த பின்பத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க உடைக்கணும். ஒரு பர்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, அவன் தப்பு பண்றான்னா கூட வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாதீங்க. கேள்வி கேளுங்க. 10 11 வந்து பாத்தீங்கன்னா போட மட்டும் திட்டிட்டு வந்துடாம கமெண்ட் செக்ஷன்ல போய் கேள்வி கேளுங்க. அதுக்கு அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணலையா, போய் ரிப்போர்ட் பண்ணு. அதுக்கு அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணலையா, ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு ஃபாலோ பண்ணு. அப்போ அவன் பயப்படுவான். ஏன் நம்மள வந்து திட்டுறாங்க, ஏன் ரிப்போர்ட் அடிக்கிறாங்க, ஏன் அன்ஃபாலோ பண்றான்னு சொல்லிட்டு பயப்படுவான். அதுல வந்து பார்த்தா திருத்திப்பான். இதெல்லாம் யாருமே வந்து பாத்தீங்கன்னா பண்றது கிடையாது. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு பிரியாணி மேன்ல என்ன பண்றாங்கன்னா, தற்குறி மேன் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, பிரியாணி மேனும் ஒரு தற்குறி, இர்ஃபானும் ஒரு தற்குறி. அதை பத்தி வீடியோ போட்டா நான் தற்குறி. அப்ப நீங்க பெரிய மனுஷன் வளராது. என் பிறந்த ஒருத்தர் இந்த வீட்டுல இருக்காண்ட ஒரே காரணத்துக்காக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் இந்த மாதிரி சீப்பான குடும்பத்தை விட்டு என்னைக்கே பிச்சுக்கிட்டு போயிருப்பேன் நான். பிச்சுக்கு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.